அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் அந்நியன் மாதிரி இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், குழந்தைகள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ், சட்டம் ஒழுங்கு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்நியன் ரேஞ்சுங்க. அந்த கட்சியில இருக்கிற லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், ஏன் நம்ம முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், மேடைக்கு மேடை, கூட்டத்துக்கு கூட்டம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது, இந்த உங்க விஜய் வந்தா இங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, எல்லாத்தையும் சும்மா அப்படியே கிழிச்சு நொட்டிடுவோம். யார் சொன்னது? முதலமைச்சர் விஜய் சார் சொன்னீங்களா இல்லையா? நீங்க ஏங்க நம்ம எதுவுமே அவர் பேசாதான் நம்ம பேசல. அவர் தான் மேடைக்கு மேடை நின்று அந்த குழந்தைகளை பற்றியும் பெண்களை பற்றியும் என்னமோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டம் ஒழுங்கு, கொலை நடந்துகிட்டே இருக்கு, ரேப்பு நடந்துகிட்டே இருக்கு, இதை ஒரே ஆளால தான் திருத்த முடியும். யாராலையும் திருத்த முடியாது. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா, இவரால் மட்டும்தான் திருத்த முடியும் அப்படின்னு தான் முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து மக்கள் நம்பிட்டாங்க. எங்க மக்களை வந்து குறையும் சொல்லாமல் இருக்க முடியல, குறை சொல்லவும் மனசு வரல. சரி, அங்கங்க சில கொலைகள் நடக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உணர்ந்திருப்பாங்க போல. உடனே அவங்க என்ன நினைச்சாங்க, சரி விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம், விஜய்க்கு ஓட்டு போட்டா பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம லேடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருமே நம்மளை சீண்ட மாட்டாங்க, குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, யாருமே கடத்த மாட்டாங்க, யாருமே பாலியல் வன்கொடுமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடிஸ், பெற்றோர்கள் எல்லாருமே நம்பினாங்க. அதை நான் தப்போ சொல்ல. ஓகே, ஒரு வாய்ப்பு தருவோம். ஏன்னா விஜயை நம்ம சினிமா படத்துல எப்படி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எதுனா ஒரு பிரச்சனைன்னா அவ்வளவுதான், எங்க அண்ணா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு, அச்சு திம்சம் தான் பண்ணுவாரு, தூக்கி சண்டை தான் செய்வாரு, 2 ஹவர்லயே எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. எது கண்டுபிடிக்கிறதுல இருந்து, போட்டு அடிக்கிறதுல இருந்து, தண்டனை வாங்கி தரதுல இருந்து எல்லாமே 2 ஹவர்லயே முடிச்சிருவாரு. இதை மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நிஜ வாழ்க்கையிலும் விஜய் அப்படி இருப்பார். அது வந்து சினிமா, அது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு சீனை வந்து 10 வாட்டி டேக் எடுத்து நடிக்கும் போது விஜய் அப்படி நடிக்கலாம். பட் இது ரியாலிட்டி. இங்க வந்து 8 கோடி பேர் இருக்கான். இந்த 8 கோடி மக்களுக்கான முதலமைச்சராக மாறும்போது அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றத மக்கள் உணராம விஜய் போட்ட வேஷத்துக்கெல்லாம், அதாவது அவர் பேசினதெல்லாம் மக்கள் உண்மைன்னு நம்பி என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. இப்போ நான் கேட்கிறேன், மிஸ்டர் விஜய் சார் கொலை நடக்காம தடுத்துட்டீங்களா? மிஸ்டர் விஜய் சார் பாலியல் வன்கொடுமை நடக்காம தடுத்துட்டீங்களா? மிஸ்டர் விஜய் சார் திருட்டு எங்கேயும் நடக்காம தடுத்துட்டீங்களா? மிஸ்டர் விஜய் சார் கஞ்சா பழக்கம் முற்றிலும் ஒழிச்சிட்டீங்களா? ஏங்க கேட்டா இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க, நான் 10 நாள்ல கேட்குறீங்க, நான் 15 நாள்ல கேட்குறீங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு கேட்டோன்னு, நான் 6 மாசம் கழிச்சு கேட்குறீங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கேட்டேன், இருங்க விஜய் சார் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு அப்படின்னு ஊமை குத்து தான் குத்துவாங்களே தவிர்த்து எதையும் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க இப்ப என்ன மோடுல இருக்கிறாங்கன்னா, அம்பி மோடுல இருக்காங்க.